இதோ ரட்சிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. இந்த திருமறை வார்த்தைகளின் சூழல் பாபிலோனில் நாடு கடத்தப்பட்டுள்ள யூத மக்களின் ஏன் இப்படி நடந்தது கடவுளே என்ற கேள்விக்கு கடவுளின் வல்லமை மங்கவில்லை, பிரச்சினை மக்களிடமே உள்ளது என்று ஏசாயா தீர்க்கதரிசி பதிலளிக்கிறார். இது இன்றைக்கு நமது வாழ்க்கையின் வலிக்கும் கடவுளின் அன்புக்கும் இடையேயான ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடந்தது என்ற கேள்விக்கான பதிலாக அமையும். பதிலளிக்கப்படாத வேண்டுதல்கள் உண்மையில் நம் தவறே, கடவுளுடையது அல்ல. அவர் எப்போதும் பதிலளிக்கிறார், காத்திருக்க பழக்குகிறார். அவர் ஒருவேளை எதிர்பார்க்கும் பதிலை கொடுக்காமல் இருக்கலாம், ஆனால் அவர் எப்பொழுதும் பதிலளிக்கிறார். மனசாட்சிப்படி நாம் என்ன செய்கிறோம் என்பதை புரிந்து மனம் திரும்புவது அவசியம். கடவுள் சில நேரம் நம்முடன் அமைதியாக இருப்பதற்கு காரணம் நம் மன்னிக்கப்படாத பாவங்களே. நம் தவறான குணங்கள் என்பது நாம் ஏற முடியாத ஒரு குழியை தோண்டுவது போன்றது. எனவே நாம் வெளியேற விரும்பினாலும் முடிவதில்லை. எனவே சுய பரிசோதனை செய்து கடவுளின் மன்னிப்பை பெற்று தடையில்லாமல் வேண்டுதல் செய்து விரும்பியதை பெற்று வெற்றி வாழ்க்கை வாழ்வோமாக.